விமானப்படை வீரர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். சென்னை ஆவடி விமானப்படை பயிற்சி மையத்தில் விமானப்படை வீரர் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்திருக்கிறார். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். அவர் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை ஆவடி பகுதியில் இந்திய விமானப்படை பயிற்சி தளம் இருக்கிறது. இங்கு விமானப்படை வீரர்களுக்கான பயிற்சி மையம் மற்றும் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரை சேர்ந்த காளிதாஸ் என்ற வீரர் நைக்கிரேஞ்சு கடந்த 2 ஆண்டுகளாக இந்த விமானப்படை தளத்துல 8வது கண்காணிப்பு கோபுரத்துல பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வந்தாரு. நேற்று இரவு வழக்கம் போல் காளிதாஸ் பணிக்கு வந்த போது விமானப்படை தளத்துல உயரமாக இருக்கும் கண்காணிப்பு கோபுரத்தில் துப்பாக்கி ஏந்தியபடி பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு கொண்டிருந்திருக்காரு. அப்போது காளிதாஸ் தான் பாதுகாப்பு பணியின் போது வைத்திருந்த AK-47 என்ற வகை துப்பாக்கியால் தொண்டை பகுதியில தன்னைத்தானே 3 தோட்டாக்கள் சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள். மேலும் தடயவியல் துறை நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்திருக்கிறார்கள். இது குறித்து முத்தாபுதுப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விமானப்படை வீரர் காளிதாஸ் மீது பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்க அரசு மன்றத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். காளிதாஸ் தற்கொலைக்கு குடும்ப பிரச்சனை காரணமா அல்லது பணியில் ஏற்பட்ட மன அழுத்தமா என்ற தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இதே போன்று பாதுகாப்பு பணியிருந்த ராணுவ வீரர் துப்பாக்கியால் தனது நெற்றியில் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.